சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க டிவோர்ஸ் பண்ண போறாங்களா என்ன? ஆமா ஐஷு, டைவர்ஸ் தான் பண்ண போறாங்க. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? அந்த தமிழ்ச்செல்வி இப்போ வாய் உயரமா இருக்கால, ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தை சேது இல்ல. ஐயோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த சந்தேகம் சேதுக்கும் இருக்கு. ஒரு தடவை சேது அவன் பொண்டாட்டிய ஊருக்கு அனுப்பி வச்சான். அவளும் 2-3 மாசம் ஊருக்கு போயிட்டு வந்து திரும்ப வரப்போ வாயும் வயிறுமா வந்து நிக்கிறா. இந்த மாதிரி இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வருமா வராதா? நீயே சொல்லு. கண்டிப்பா வரும் ஆண்டி. அப்படி சேதுக்கு சந்தேகம் வந்ததுனால எனக்கு துரோகம் பண்ணவ பொண்டாட்டியா வேண்டான்னு சொல்லி அவளை பிரிச்சு வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். இந்த விவாகரத்து கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. 6 மாசத்துக்கு 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொன்னதுனால அவங்க அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. ஆனா அதுக்கே அவுட் ஹவுஸ்ல தங்கணும்? துரோகம் பண்ணவங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாதுன்னு சேது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டானே, அதனால அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. வேற வழி இல்லாம பாவம் சேதுவும் கூட இருக்கான். எப்படியும் இன்னும் ஒரு 6 மாசத்துல அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியால தான் சேது இருக்கான். நிஜமாவா? சரி, நான் என்ன உன்கிட்ட பொய்ய சொல்ல போறேன்? ஐஷு, நீயும் வார்த்தைக்கு வார்த்தை சேது மம்சன்றியே. நீ வேணா சேது மம்ச கட்டிக்கிறியா? போங்கக்கா, எனக்கு ஒரே வெக்கமா வருது.